வெல்கம் டு டிடிஆர் கிரியேஷன். இன்னைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி லேசி டெய்ஸி ஸ்டிச்சு. இப்போ நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க்கை பார்த்து இப்போ த்ரெட் ஒர்க்கை வச்சு லேசி டெய்ஸி பண்ணியிருக்கீங்க பேசிக்கில். இப்போ அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம ஜர்தோசியை யூஸ் பண்ணி லேசி டெய்ஸி ஸ்டிச் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதே சேம் தான். நார்மல் த்ரெட்டை வந்து நீங்கள் நீடிலில் கோர்த்து எடுத்துக்கிறீங்க. இதை வந்து நம்ம ஜர்தோசி நீடிலில் போட முடியாது. பேசிக்கில் வந்து லேசி டெய்ஸி எப்படி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி போட்டிங்களோ அதே சேம் தான். இப்போ இங்கே வந்து நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு பதிலாக அங்கே வந்து ஜர்தோசி ஒர்க்கு பண்ணுறோம். ஜர்தோசியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சமமாக கட் பண்ணிக்கிறீங்க. அந்த லேசி டெய்ஸி ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் வரும். இப்போ எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை ஜர்தோசி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சமமாக. இப்போ அதை வந்து நீடிலில் கோர்த்துக்கிறீங்க. சரிங்களா? கோர்த்துட்டு நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணோமோ அதே இடத்துலையே கொஞ்சம் கொடுத்து பின்பக்கமாக வாங்கிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு இதழ் கிடச்சிச்சிங்களா? இதழ் வந்து படிமானமாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதனுடைய சென்டர் இந்த கார்னரு அங்கே கொடுத்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறோம். தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறோம். இப்போ ஒரு இதழ் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறீங்க. திரும்ப அதே மாதிரி இப்போ நமக்கு 5 இதழும் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரி பண்ணி போட்டுக்கலாம். சேம் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இதழும் ஒரே மாதிரி சேம் ஈக்குவலாக வரும். நம்ம இழுத்து அந்த ஸ்டிச்சிங் கொடுக்கறதும் குறுகலாக கொடுத்தோன்னா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் நீட்டாக கொடுத்தோன்னா இது மாதிரி வரும். சரிங்களா? நம்ம எப்படி எந்த விதத்தில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு நம்ம இந்த லேசி டெய்ஸியை போட்டு கொடுக்கலாம். அவுட்லைனாக நெக் அவுட்லைனாக போட்டு கொடுக்கலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப்பானது நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? சிம்பிளாக இதோடையும் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நம்ம கொடுக்கலாம்.
எப்படி அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து பெரிய பீடு கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதை உங்களுக்கு நான் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன ஜர்தோசியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து சிம்பிளாக இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க் அது மாதிரி கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து கோல்டன் கலர்னால் இதில் வந்து நம்ம ரெட் கலரும் கொடுக்கலாம், இல்லை அதே கோல்டன் கலரும் கொடுத்துக்கலாம். ஜர்தோசி வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பாதியை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சின்னதாக வரும். ஒரு பீடு ஜர்தோசி சமைக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இதில் அப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா, இதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நார்மல் வெடிகால தான் போட போகிறீங்க, கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு லேசி டேசி, இதுதான் லேசி டேசின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருப்பீங்க. பேசிக்கில் அட்வான்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜர்தோசி ஒர்க்கில் பண்ணுறோம். உங்களுக்கு எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சிம்பிளாக சென்டரில் வந்து இப்போ இதில் பீடு கொடுத்துருக்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுலேயுமே சென்டரில் வந்து நான் சமைக்க கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா, இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் ப்ளவுஸுக்கு நம்ம இந்த டிசைன் கொடுத்துக்கலாம். நெக்கில் கையில் அதெல்லாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.